என்ன கண்மணி, என்ன இந்த பக்கம்? சங்கீதாமாவை ட்ராப் பண்ண வந்தேன். சங்கீதாவெல்லாம் ட்ராப் பண்ற, மாமாவை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்றது. அவங்க திரும்ப வருவாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஓ சரி சரி. வர வர அழகாயிட்டே இருக்க. முறைக்காத, வீட்டில் தான் விட மாட்டேங்கிற. குடி, கொஞ்சம் தண்ணியாவது கொடு. குறைச்சல். நில்ற நாயே, அடிங்க. எதுக்கு மாடிச்ச? நீ இப்ப என்னடா பண்ண போன? அவன் என் அக்கா பொண்ணு, அவன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அக்கா பொண்ணுனா என்ன வேணாலும் பண்ணுவியா? எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க உரிமை இல்லாம தொடர்றது தப்புதான். அத அவ சொல்லட்டும். வயசுல பெரியவனா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏய் கண்மணி, போறியா இல்ல போலீஸை கூப்பிடவா? அவன் எதுக்கு வந்தான்? தெரியலமா, அவன் வீடு இங்க பக்கத்துல இருக்கு, பாத்துட்டு வந்திருப்பான். நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பொண்ணுங்களுக்கு நாலா பக்கமும் கண்ணு இருக்கணும், எப்பவும் கவனமா இருக்கணும். நமக்கு பாதுகாப்பு நாம தான். இந்த ஊர் உலகத்துல பற்றாக்குறையா இருக்கிறதே பாதுகாப்பு மட்டும்தான். என்ன புரியுதா? புரியுதுமா, என்ன பண்றது, சொந்தம்னு சொல்லிட்டே இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறாங்க. நீ வேற தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணிக்கனாலும் கேட்க மாட்டேங்கிற, படிப்பு அது இதுன்னு ஏதேதோ சொல்ற. என்னமோ போ. சரி சரி, வண்டி எடு. சரிங்கம்மா, உட்காருங்க.